ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஸ்டர் மூன்சன் vs பிஎக்ஸ்டி மேட்சோட அடுத்த பாட்டை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கைசரோட ஃப்ளாஷ்பேக் தான் பார்க்க போகிறோம். கைசரோட அவங்க அப்பா எப்பயுமே கைசர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த உலகத்துக்கு அவன் எப்பயுமே ஒரு தேவையில்லாத ஒருத்தன் தான். கைசரோட அப்பா ஒரு டேரக்டர், அவங்க அம்மா ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. ஆனால் கைசர் பிறந்தவனே அவங்க அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா இதனால் எப்பயுமே கோவமாக இருப்பார். அதனால் கைசர் பிடிச்சி எப்பயுமே அடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படி தான் கைசர் வளர்ந்தான். அவன் சின்ன பையனாக இருந்ததுனால அவனுக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு இடம் கிடையாது. அவங்க அப்பா எப்பயுமே அவனை வேலை செய்யன்னு சொல்லுவார். அவனை பொறுத்த வரைக்கும் அதோட அர்த்தம் திருடணுன்றது தான். அதனாலே எப்பயுமே அவன் டவுனுக்கு போய் எல்லா பொருளையும் திருடுவான். அதனால் அவன் திருடுற திறமையும் வளர்ந்துச்சு. ஆனால் கைசர் என்ன தான் பண்ணாலும் அவங்க அப்பா அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இப்படி என்ன தான் நடந்தாலும் அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கின ரோஸை மட்டும் அவன் பத்திரமா வச்சுட்டு இருந்தான். நான் ஒரு முட்டாள் மனுஷன். என் கூட இருந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. என்கிட்ட டேலண்ட்டும் இல்லை. என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீ என்னோட மோசமானவன்னு அவங்க அப்பா அவனை சொல்லி சொல்லி அவனை அடிப்பார். நீ ஒரு குப்பை. இந்த பையன் இந்த உலகத்துக்கு தேவையில்லாமல் தான் பிறந்தான். இப்படியே தான் நாட்கள் போச்சு. கைசர் அவன் திருடின வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட 12th பர்த்டே அன்றைக்கி அவன் எதனா பொருள் வாங்கலான் இருந்தான். அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. என்ன மாதிரியான குப்பைகளாக என்ன வாங்குறதுன்னு கைசர் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அது என்னை உயிரோடு இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ தான் கைசர் ஒரு பாலை பார்த்தான். அதையே அவன் வாங்கினான். நான் ஒரு பாலை தூக்கி போட்டேன்னா அது பறந்து போகும். அப்புறம் ஒரு செவுத்தில் பட்டு அது என்கிட்டயே வரும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இந்த பால் அடிப்பேன். அப்படி இல்லைனா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை எட்டி உதைப்பேன். ஆனால் இது திருப்பி என் மேலே கோவப்படாது. எப்பயுமே இது எதுவுமே சொல்லாமல் என் கூட இருக்கும். இதுவும் என்ன மாதிரி ஒரு குப்பை தான். இந்த பையன் ஒரு நாள் ஆரம்பிக்க போகிற பயணத்தை பற்றி கனவு காண ஆரம்பித்தான். ஒரு நாள் நகைக்கடையில் ஒரு கொள்ளை நடந்துச்சு. அதில் தப்பிக்கும் போது ஒருத்தன் மாட்டினான். அவன் கைசரும் தன்னோட கூட்டுன்னு போலீஸ்கிட்ட சொன்னான். மாட்டினவன் கைசரோட ஒரு மோசமான ஃப்ரெண்டு தான். ஆனால் அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனை மாட்ட வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கைசரோட அப்பா போலீஸ் முன்னாடி அவனை அடித்தார். நீங்களாம் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு கைசர் சொன்னான். கைசர் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க சேஃபில் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து அவன் முன்னாடி காமிச்சாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு அவங்க அப்பா கேட்டார். நீ என்கிட்ட எல்லா பணத்தையும் மறைச்சி வச்சிருக்க. இதெல்லாம் நீ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு அவங்க அப்பா கேட்டார். ஆனால் இது எல்லாமே அவனுடைய இது தான். சரி, எப்படியோ நான் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பித்து எல்லா பணத்தையும் சேர்த்துக்கிறேன்னு கைசர் போலீஸ் கூட போனான். எவிடன்ஸை தவிர இது ஒன்று மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சுன்னு போலீஸ் அங்கே அந்த பால் எடுத்துன்னு வந்து காமிச்சாங்க. இதை நீ மறைச்சி வச்சுருந்துருக்கியா? இதுக்குள்ளே நீ எதனா காசு வச்சுருப்பேன்னு கைசரோட அப்பா அந்த பாலை கிழிக்க போனார். ஆனால் கைசர் இதை பார்த்து அவங்க அப்பாவை நோக்கி கோபமாக வந்தான். அவங்க அப்பா வாயிலே எட்டி உதைச்சான். அந்த நிமிஷத்தில் அந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒன்று உடைஞ்சிது. இல்லை, உடையலை. கரெக்டாக சொல்லணும்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று பிறந்தது. கைசர் அந்த பாலை வச்சு அங்கேருந்து எல்லாரையுமே அடித்தான். அந்த பவர்ஃபுல்லான ஃபீலிங் பேர் ஐடென்டிட்டி. கைசர் இதனால் ஜெயிலுக்கு போனான். அப்பா அவனை பார்க்க ரேன்ற பிஃபா ஏஜென்ட் வந்திருந்தார். சின்ன பையா, உனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்குமா? அப்படி நீ விளையாடினா நான் உன்னை இங்கேருந்து வெளியே கொண்டு போகிறேன்னு அவர் சொன்னார். நான் கேள்விப்பட்டேன் நீ 7 போலீஸ் ஆஃபீஸரை ஃபுட்பால் வச்சே அடிச்சிருக்குன்னு. அவங்க ஆரம்பித்ததை தான் நான் முடித்தேன்னு கைசர் சொன்னான். அது நல்லது தான். நான் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி உன்ன மாதிரி ஃபுட்பால் டேலண்ட் இருக்க அவங்கள கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம்னு கைசர் அவர் பேஸ்டர் மூன்சன் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு நீ ப்ரோ எக்ஸாமை பாஸ் பண்ணு. அந்த இடத்துலேருந்து வெளியே வர நான் என்ன வேணா பண்ணுவேன்னு கைசர் யோசித்தான். அங்கேருந்து அவங்களாம் கைசர்கிட்ட நல்லா பேசினாங்க. ஆனால் அதை கைசருக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அதனால் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். ஃபுட்பாலுன்ற கேமை 11 பேர் வச்சு தான் விளையாட முடியுன்றதை கேட்டு கைசர் ஆச்சரியப்பட்டான். அப்புறம் முக்கியமாக என்ன மாதிரி வெறுக்கப்படுறவங்களுக்கெல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு கைசர் புரிஞ்சுக்கிட்டான். இந்த என்விரான்மெண்ட்டில் நான் ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் தனியாக தான் ஃபைட் பண்ணி ஆகணும். முதல்ல எனக்கு ஒரு பயங்கரமான வெப்பன் வேணும். அது என்னோடய எக்ஸிஸ்டன்ஸை எல்லாருக்கும் கிளியராக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு இம்பேக்டை உருவாக்கணும். நான் எல்லாரையும் என் கூட ஃப்ரெண்டாக்கிக்கிறத விட என்னோடய மோசமான சைடை ஏற்றுக்கிற ஒரு நாய் தான் எனக்கு வேணும். அப்போ தான் கைசர் பேஸ்டர் மூன்சன் ட்ரையர்ஸில் நெஸ்ஸை பார்த்தான். இவன் நல்ல ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக இருப்பான். இவனோட ட்ரிப்ளிங், பாசிங், இமேஜினேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இது எல்லாத்தையும் விட அவன் தனியாக இருக்கான். இவனோட ஹார்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க இதுதான் கரெக்டான நேரம். ஹே முட்டாள், நீ இம்பாசிபிளான விஷயத்த நம்புறியான்னு அப்போ தான் நெஸ்கிட்ட கைசர் கேட்டான். இப்படி தான் மைக்கேல் கைசர் தன்னை பற்றி பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வெற்றியை வச்சு மற்றவங்கள ஹர்ட் பண்ணலான்ற ஃபீல் பயங்கரமாக இருக்குன்னு கைசர் யோசிச்சான். நான் மற்றவங்கள அழித்து என்னோடய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறேன். இப்படி தான் மைக்கேல் கைசர் மற்றவங்கள தோக்கடித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டான். அவங்க மனசில் ஒரு வடு மாதிரி இருந்தான். மனுஷங்களோட கனவை அழித்து இம்பாசிபிளான விஷயத்துக்கான சிம்பிளாக அவன் மாறினான். அவன் கெட்ட விஷயங்களை பண்ணி பண்ணி அவன் இன்னும் கொஞ்சம் மனுஷனாக வளர்ந்தான். அவங்க அப்பாவை பற்றி அவன் நினச்சி பார்ப்பான். அவர் அவனை ஹர்ட் பண்ணி அவர் உயிரோடு இருக்குன்னு அவர் உணர்ந்தார். அவர் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக எப்பயுமே அடிப்பார். அப்புறம் என்னை பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்பயுமே என்ன ஒரு குப்பைன்னு சொல்லுவார். எங்கள் அப்பா பண்ணுற அதே விஷயத்தை தான் நானும் பண்ணுறேன். ஒரே விஷயத்தை தவிர நான் இதை வேர்ல்ட் சாக்கர் பிளேஸ்க்கு பண்ணுறேன். இப்படியே அந்த பையன் ஒரு நாள் வேர்ல்டோட பெஸ்ட்டாக விளாண்டுற கனவை கண்டான்.
மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. நெஸ் தலையில் அடித்து அந்த பாலை பாஸ் பண்ணான். அந்த பால் கைசர்கிட்ட போச்சு. இந்த வாட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு 35 மீட்டர்ஸ் தான் பின்னாடி இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கூட என்ன தடுத்துருவாங்க. கைசர் அங்கேருந்தே ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறப்ப அவனை தடுக்க ரின்னும் இசகியும் வந்தாங்க. கைசர்கிட்டேருந்து அவங்க பாலை வாங்கினாங்க. அந்த பால் மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. கைசர் அங்கேயே கீழே விழுந்தான். என்கிட்ட இருக்க எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹே கைசர், உனக்கு இன்னுமா புரியல? இந்த டீம் இனிமேல் உன்னுடையது கிடையாது. ஏன் முன்னாடி மண்டி போடு முட்டாள்குள்ளோன்னு இசகி கைசர்கிட்ட சொன்னான். அப்படிதான் கைசர், உன்னோட ஈகோவோட ஃபைட் பண்ணுன்னு நோவா சொன்னார். இப்படிலாம் நடந்தாதான் நீ எவால்வ் ஆவ. பால் அப்போ மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நோக்கி குனிகாமி ஷீடோவும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. குனிகாமி அந்த பாலை கொரோனாக்கு பாஸ் பண்ணி விட்டான். என்னால் அவனை அழிக்க முடியும். இப்போ என்னால் அந்த எம்பரரை தோக்கடிக்க முடியும். இந்த டீம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. அவன் இப்போ நார்மலாகவே இல்லை. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நான் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா அவனால் அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளில வர முடியாது. அவன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நான் கோல் போட்டுடலாம். எழுந்து வா க்ளோன், உனக்கு என்ன தோக்கடிக்கணும் தானே, நீ தானே மெயின் கேரக்டர்னு இசைக்கு கைசரை பார்த்து சொன்னான். நான் ஏற்கனவே எங்கள் அப்பாவை தோக்கடிச்சிருக்கேன். ஆனால் யோசிச்சியால் திருப்பி நான் தோற்றுருவோம் போல இருக்குது. இப்போ மட்டும் நான் ஜெயிக்கலைன்னா என்கிட்ட இருக்க எல்லாமே என்னை விட்டு போயிடும். கைசர் பொறுமையாரு, நமக்கு ஏற்கனவே தேவையான ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு. நீ ஏற்கனவே நிறைய கோல் போட்டிருக்க. உனக்கு ஏற்கனவே ரியல்லேருந்து ஆஃபர் வந்திருக்கு. நம்ம தேவையில்லாமல் எந்த மூவும் பண்ண வேணாம். நம்ம கரெக்டான டைம் பார்த்து அந்த வெப்பனை யூஸ் பண்ணலாம். நான் உனக்காக இருக்கேன் கைசர்னு நெஸ் கைசர் கிட்ட சொன்னான். நீ என்ன முட்டாள் ஐட்டியா? இங்கே நான் தோத்துட்டுனா எல்லாமே போயிடும். இந்த மேட்சை உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் தோற்றா அது சாதாரண லாஸாக இருக்காது. எனக்கு ரியலேருந்து கிடைச்ச ஆஃபர், இந்த டீமில் இருக்க த்ரோன் எல்லாமே போயிடும். நான் ஃபுட்பாலெல்லாம் சேர்த்து வச்சு எல்லா பேரையும் யோசிச்சால் அழிக்கப்பட்டுரும். நான் தோத்துட்டேன்னா அப்புறம் நான் திருப்பி பழைய நிலைமைக்கே போயிடுவேன். கைசர் இசைக்கிட்டேருந்து பாலை வாங்க பார்த்தான். ஆனால் அவனால் முடியல. நான் எல்லாத்தையும் இழந்துருவோன்னு நினச்சி பயப்படுறேன்னா இப்போ இருக்கிற நான் பழைய மாதிரி மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு கைசர் யோசித்தான். என்கிட்ட இருக்க எல்லாமே என்னை விட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு கைசர் யோசித்தான். இதுதான் என்ன மாதிரி ஆட்களுக்கான தோல்வியா? நான் என்னால் யாரை தோக்கடி முடியுமோ அவங்கள தான் ஆப்போனன்ஸாக சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பிளேஸை உருவாக்கி அங்கே நான் ராஜாவாக இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் நான் இருக்கிற இடம் இந்த உலகத்தோட பெஸ்ட்டு வியூ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்னோடய பேருக்காக சண்டை போட்டால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுற வேண்டியது தான். என்னோடய பேர், என்னோடய டைட்டில், என்னோடய ப்ரைட், இதெல்லாம் என்னை மனுஷனை ஃபீல் பண்ண வச்சுதோ அது எல்லாத்தையும் நான் தூக்கி போடணும். நான் திருப்பியும் எதுவுமே இல்லாத மைக்கெலாம் மாறணும். அப்போ கைசரோட பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறான். இதனால் கைசர் பாலை நோக்கி கோவமாக போனான். இங்கேருந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.